வணக்கம் தோழர்களே. இந்த காணொளி என்பது ராஜபாளையம் நகரில் மையப்பகுதியான காந்தி சிலை அருகில் அலுவலகத்தில் இருந்து பார்த்த பொழுது சட்டென்று வானம் மாறியது. ராஜபாளையம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதியாகும். ஆனால் ராஜபாளையம் பகுதிக்கு தண்ணீர் கிடைப்பதும் அந்த தண்ணீர் மூலமாக உயிர் வாழ்வது விலங்குகள் மட்டுமல்ல மனிதர்களும் தான் என்பதை ஈஸியாக இதில் நமக்கு தெரிய வரும். இந்த மலைப்பகுதி எங்கள் பகுதியில் முழுவதும் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், வானத்தோடு இருக்கக்கூடிய திடீரென்று வானம் மேகம் ஒன்று கூடி அது மழையாக பொழிவதை நம்ம பார்க்கலாம். ஐயனார் கோவில் என்கின்ற ஒரு இயற்கை நெழில் நிறைந்த பகுதி இருக்குது. அதை தாண்டி ஊர் கிடையாது. இப்போ எல்லா ஊர்கள்லேயும் மலை இருக்கும், மலைக்கு பின்னாடி ஒரு ஊர் இருக்கும். ஆனால் எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே பின்பகுதி தான் எங்கள் பகுதி. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் தாண்டணும் அப்படின்னு கேட்டால் 7 மலைகளை தாண்டணும். பொதுவாக கதைகளில் சொல்வதைப் போல 7 மலை 7 கடலை தாண்டுவது போல அப்படி எழில் நிறைந்த ஒரு பகுதி என்பதனால் மேகம் மாறி திடீரென்று வண்ணமயமாக நடந்த காட்சியைத்தான் இதை நான் காணொலியாக பதிவு செய்து இருக்கிறேன். இப்போ இந்த காணொளி பார்த்தீங்க அப்படின்னா வெளுப்பு பகுதி, தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது வெளுமையாக இருந்தது. அந்த இது நிறம் மாறி தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வானவில் தோற்றத்திலையும் கீழ்வானம் சிவந்த காட்சியையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது அப்படி இல்லை, மேற்கு பகுதி. இந்த மேற்கு பகுதியில் சூரியன் மறைவது இயல்பாக இருக்கக்கூடிய இருக்கும். அப்போது மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி அது தடுத்து இருக்கிறதுனால மேகத்தை கிழித்து கொண்டு இப்பொழுது சூரிய கதிர்கள் நம்ம அடையுது. இதில் 7 விதமான கனிமப் பொருள்கள் சேர்ந்து தான் இது இந்த கலர்களை நமக்கு கொடுக்குது. அப்போது மனதை மயக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்ததுனால இதை காணொலியாக தம்பி மீரான் அவர்கள் இதற்கு உதவி செய்தார். சட்டென்று மாறிய வான்வெளி அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம் பாருங்கள். அப்படியே இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சந்திராயன் மேலேயும் இன்றைக்கி போய் ப்ளூ கோஸ்ட் என்கிற ஒரு லேண்டர் இறங்கியிருக்கு. நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது நம்ம அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு மனிதர்களை மேலே கொண்டு போய் வானவெளியில் உலா வர்றதுக்கு இதுகெல்லாம் காட்சியாக அமையும்.